ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் பீட்சா பாக்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ரெட் கலர் கேப்சிகமும் க்ரீன் கலர் கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்குங்க. நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஒரு 50 கிராம் பன்னீர் சேர்த்து அதையும் நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் சீஸ் சேர்த்து அதையும் நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுடுவோம். இப்போது ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதையும் முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டோட 4 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பூரிக்கட்டையை வச்சு நல்லா மெல்லிஸாக ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ப்ரெட்டில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ஃபில்லிங்கை நடுவில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை 4 பக்கமும் தேய்ச்சி நல்லா மடித்து அதை சீல் பண்ணிவிடுவோம். ஓரங்களையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கும். நாம் செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி எக்கில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் கோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பேட்டிஸ் எல்லாத்தையும் 1 by 1 போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பிரெட் பீட்சா பாக்கெட்ஸ் இன்றைக்கே செஞ்சு பார்க்கலாமா? பாய்.